ஒவ்வொரு ஏனென்றால் அவர் குறித்த மிக முக்கியமான செய்திகளையும் அவரை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையை அரங்கிலே இருக்கிறவர்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. அவ்வளவு அபூர்வமான வாழ்க்கை செய்திகளோடு கூடிய ஒரு வாழ்க்கை குமரகுருபருக்கு இருக்கிறது. ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொன்றாக மீனாட்சியை அவர் பாராட்டுகிறார். அவர் எழுதிய அந்த மீனாட்சி மதுரை கிளம்பத்திற்கு பிறகாக அவர் எழுதிய மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை அதன் சிறப்பை உணர்ந்து வைணவ வழிபாட்டு முறையில் நம்பிக்கை உள்ள திருமலை மன்னன் அப்போது மதுரையை ஆண்ட 1630களில் மதுரையை ஆண்ட வைணவ மரபிலே வந்த திருமலை மன்னன். அதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கிறது. மதுரையில் இப்போது உங்களுக்கு தெரியும் சித்திரை திருவிழா நடக்கிறது. சித்திரை திருவிழா என்பது என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். மதுரையில் குடிகொண்டிருக்கிற இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் நடக்கிறது. தங்கையின் திருமணத்திற்கு அழகர் மலையிலே இருந்து கள்ளழகர் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு சீர் சிரத்தையோடு தங்கையின் திருமணத்துக்கு அவர் வருவதற்கு முன்பாகவே திருமணம் நடந்து முடிகிறது. ஆற்றில் இறங்கி பாதி ஆற்றிலேயே செய்தி கேள்விப்பட்டு மறுகரையை ஏறாமல் ஆற்றின் ஒரு கரையாகவே போய் வண்டியூரில் தங்கி அழகர் மீண்டும் திரும்புகிறார் என்பது சித்திரை திருவிழாவினுடைய சுருக்கமான வரலாறு. திருமலை மன்னரின் காலத்திற்கு முன்பு வரையில் சித்திரை திருவிழா என்பது மதுரையில் நடந்த திருவிழா அல்ல. மதுரைக்கு மேற்கே இருந்த தேனூர் என்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலே நடந்த விழாவை மதுரையின் பெருவிழாவாக அரச விழாவாக மாற்றியதன் மூலமாக அழகர் கோவிலிலே குடியிருக்கிற நின்ற திருக்கோலத்திலே இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் என்கிற கள்ளழகருக்கும் வைணவ மரபிலான அந்த கோவிலுக்கும் சொக்கநாதர் மீனாட்சி என்கிற மதுரையில் குடிகொண்டிருக்கிற சைவ மரபிலான இந்த கோயிலுக்கும் 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே இருந்த சைவ வைணவ மோதலை தவிர்த்து ஒரு இணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மதுரையிலே இருக்கிற சைவ திருக்கோவிலுக்கும் அழகர் மலையிலே இருந்த வைணவ திருக்கோவிலுக்கும் ஒரு தொடர்பு படுத்தி ஒரு திருவிழாவை உண்டாக்கி சைவ வைணவ மரபில் ஒற்றுமையை உண்டாக்கிய தனிச்சிறப்பு திருமலை மன்னனுக்கு உண்டு. அந்த திருமலை மன்னன் பிறப்பால் வைணவ மரபிலே வந்த திருமலை மன்னன் மதுரையை ஆளுகிற அன்னை மீனாட்சியை பற்றி குமரகுருபரர் எழுதிய மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை தானே தன் முன்னிலையில் அரங்கேற்றுகிறான். அரங்கேற்றுகிற போது வருகை பருவம் என்ற ஒரு பருவம் இருக்கிறது. குழந்தையை பாராட்டுகிற போது வருகை பருவம் என்றால் குழந்தை பிறந்து தவழ்ந்து நீங்கள் கை நீட்டிய உடனேயே உங்களை நோக்கி ஓடி வருகிற பருவம் அது. அதான் வருகை பருவம். அப்படி கை நீட்டின உடனே அதுவரையிலும் குழந்தை கிடந்த நிலையிலேயோ கவிழ்ந்த நிலையிலேயோ தவழ்ந்த நிலையிலேயோ நீங்கள் கை நீட்டினால் குழந்தை உங்களை நோக்கி வராது. சப்பானி பருவம் இருக்கிறது. எழுந்து குழந்தை கைகளை தட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் கூப்பிட்டால் கூட குழந்தை வராது. ஆமாம், சப்பானி பருவம் என்றால் ஓசை எழுப்புகிற பருவம். பாணி என்றால் கை, பாணி என்றால் கை. அதனால தான் இறைவனை சக்கரபாணின்னா, சக்கரத்தை கையிலே வைத்திருப்பதாலே அவன் சக்கரபாணி. பாணி என்றால் கை. சப் சப் என்று கைகளால் ஒளி எழுப்புவதாலே அது சப்பானி, சப்பானி பருவம். அப்படி சப்பானி பருவம் கடந்து குழந்தை வருகை பருவத்திற்கு வருகிற போது உரியவர்கள் பெற்றோர்கள் முகமறிந்தவர்கள் கூப்பிட்டால் குழந்தை தவழ்ந்து ஓடி வரும். அப்படி வருகை பருவத்தில் மீனாட்சியை தன்னை நோக்கி வருவதாக ஒரு பாடலை பாடுகிறார் குமரகுருபரர் அரங்கேற்றத்திலே. இந்த அரங்கேற்றம் துவங்கிய கணத்திலேயே எல்லா புலவர்களும் மன்னர்களும் சேனாதிபதிகளும் அமர்ந்திருக்கிற அந்த அவையில் 12 வயதோ 15 வயதோ நிரம்பிய குமரகுருபரர் தன் புலமையால் ஆற்றலால் பிள்ளைத்தமிழை அரங்கேற்றுகிற போது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி ஒரு சிறுமி அந்த அரங்கிற்குள்ளே வந்து திருமலை மன்னனின் மடியிலே அமர்ந்து கொள்கிறாள். ஆமாம், அந்த பெண் யார் என்று யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி என்றாலே உங்களுக்கு இசையின் வடிவமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். அமர்ந்து பாடல் கேட்டுக்கொண்டிருந்த அந்த குழந்தை வருகை பருவத்தில் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் பற்றின் தீஞ்சுவையே. ஆமா, மலையத்துவசன் பெற்ற மகளே வருக என்று கூப்பிட்ட உடனேயே அந்த பாடலின் நிறைவில் திருமலை மன்னனின் மடியிலே இருந்து அந்த குழந்தை இறங்கி ஓடி போய் தன் கழுத்திலே இருந்த உத்துமாலையை
குமரகுருபரருக்கு அணித்து விட்டு மறைந்ததாக ஐதீகம். அன்னை மீனாட்சியே அரங்கேற்றத்திற்கு வந்து சிறப்பு செய்ததாக நம்பிய திருமலை மன்னன் குமரகுருபரத்திலே சொன்னானா, நீர் உமது பாடலால் அன்னையை வரவழைத்தீர், உமது புலமையால் அவள் வந்தாள், அதை பாராட்டி உமக்கு பரிசளித்தாள். ஆனாலும் பாருங்கள், உமது புலமையை உமது தமிழை அரங்கேற்றுவர்கள் வாய்ப்பை பெற்ற காரணத்தினாலே எளியவனான இந்த மன்னனின் மடியிலே வந்து குழந்தை போல் அம்மை அமர்ந்தாள் என்பது உம்மை விடவும் எமக்கு பெருமை என்று வியந்த திருமலை மன்னன் அதோடு நிற்கவில்லை. அந்த நாளில் 20,000 சிறு பொன் வருமானமுள்ள 20,000 பொன் சிறு பொன் வருமானமுள்ள நஞ்சை வயல்கள் நிறைந்த அரியநாயகிபுரம் என்கிற ஊரை குமரகுருபரருக்கு காணிக்கையாக மங்களாசாசனம் செய்து வைக்கிறார். எங்கள் தஞ்சை மாவட்டத்திலே போனீர்களே ஆனால் மங்கலம் என்று ஒரு ஊரின் பெயர் முடியுமானால், மங்கலம் என்று ஒரு ஊரின் பெயர் முடியுமானால் அந்த ஊர் அரசர்களால் பிராமணர்களுக்கோ புலவர்களுக்கோ அந்தணர்களுக்கோ கொடையாக தரப்பட்டது என்று பொருள். அப்படி மங்கலம் என்று முடியாத 20,000 பொன் வருவதை பெரும் வீரர்களுக்குத்தான் தரக்கூடிய ஒன்றை குமரகுருபரருக்கு திருமலை மன்னன் காணிக்கையாக தருகிறான்.